பாபா வழியா ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மேஜிக்கல் மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சா அதை எப்படி நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் இந்த ரீடிங்கையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங். செப்டம்பர் மாதம் பிறக்க போகுது, அதற்கான ரீடிங். அண்ட் 2ஆம் தேதியே அமாவாசை வருது, சர்வ அமாவாசை. ஸோ ரொம்ப அழகான ஒரு ரீடிங்கை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். டிரெக்டாக பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ். நான் எப்போவுமே இப்பெல்லாம் ஆஃப்லேட் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அம்மா வந்து தான் நமக்கு கடவுள். ஏன்னா கடவுள் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை படைச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கைடன்ஸாக மெசேஜாக கொண்டு வரத்துக்கு இந்த பிரபஞ்சம் பல வழிகளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு வழி தான் இந்த டேரோ. இந்த டேரோ வழியா ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் இன்னைக்கு ஆரக்கிள் கார்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸுக்கும் நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, பாபா என்ன சொல்றது, எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க. இன்னைக்கு நான் பாபா கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், தேர்ஸ்டேன்றனால. பட் எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க. அது நம்ம முன்னோர்களாக இருக்கலாம், அதுக்கான தனி வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கைடு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த கைடை யூஸ் பண்ணுறோம். இது செட் 1 கார்டு. ஓகே, அண்ட் உங்களுக்கு பாபா பற்றி நினச்சோன்னே என்ன ஞாபகம் வருது அதை டைப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வரும், ஏதோ ஒன்று. ஓ மை காட், தானாகவே திரும்பிருச்சு. இது செட் 2, ரைட்? நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணுறீங்களா இல்லை செட் 2 கார்டு சூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். இது செட் 1, இது செட் 2. நீங்கள் எந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க? I'll see you on the other end. பட் இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ஒரு மேஜிக்கலான ஒரு கைடன்ஸாக இருக்க போகுது. செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது நமக்கு அப்படின்றதும், வரக்கூடிய அமாவாசை நமக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸை கொண்டு வரப்போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் மிக உதவியாக இருக்க போகுது. மோனாலஜி கார்ட்ஸ் அண்ட் த ஆரக்கிள், ஏஞ்சல் ஆரக்கிள் டெக்கும் பயன்படுத்துகிறேன். ஸோ வாங்க ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஐ யூ ரெடி? ஐ எம் ரெடி. அண்ட் இப்போ டைம் பாருங்க, 22:22. ரொம்ப மேஜிக்கலான டைம் இல்லை, திடீர்னு பார்த்தேன். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல வெல்கம். ரொம்ப அழகான ஒரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள், என்னோட டேரோ கார்ட்ஸ் எல்லாரும் உங்களை வரவேற்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து எல்லா மகிழ்ச்சியும் வளமும் நிறைவான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையணுன்ட்டு உங்களுடைய ஸ்பிரிட் கைட் கிட்ட கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அமையும். சரி, நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாமா? செப்டம்பர்னு சொல்கிறேன், அமாவாசைன்னு சொல்கிறேன், இதை விட என்னங்க உங்களுக்கு மெசேஜ் வரணும்? அமாவாசையில் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது லெட் கோ. நீங்கள் வந்து ஆஃப் லேட் பயங்கர மூடியாக இருக்கீங்களா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்களா, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கா, ஒரு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண தெரியல, இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன்னா உங்கள் மனசில் பல விஷயங்கள் இருக்கு, அதை ரிலீஸ் பண்ண முடியாம, எப்படி வெளியில கொண்டு வரணும்னு தெரியாம தவிக்கிறீங்க. இப்போ இன்டைஜஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த குப்பை மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கு, அதை ரிலீஸ் பண்ண முடியாம தான் அதை கோபமாக, வெறுப்பா, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்கான மாதிரி, அதை ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம அதுக்கு ஒரு புதிய வார்த்தை கொடுத்துடுறோம். பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கும், பட் அந்த பிரச்சனையை மேக்சிமம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள்ல திணிச்சிருவோம். வேலைனால தான் ஸ்ட்ரெஸ்ன்றுவோம், இல்லை யாராவது நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, அவங்க எனக்கு டெய்லி ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்றோம். இந்த கார்டு வழியா பாபா அவங்க கிட்ட சொல்றது, லிவ் இன் த ப்ரெசன்ட். இப்போ என்ன உன் வாழ்க்கை, அதை வாழ்ந்துக்கும். அது ரொம்ப கஷ்டம்தான் ஆக்சுவலி. ஒரு விஷயத்த லெட் கோ பண்ணிட்டு த ஹோல் ப்ராசஸ், அந்த கம்ப்ளீட் ப்ராசஸை ரீதிங்க் பண்றது, ஒரு ஷேடோ ஒர்க் பண்றது எதுவுமே ஈஸி கிடையாது. நமக்கு பழக்கம், அன்னைக்கு இது நடந்தது, இன்னைக்கு அதை நடந்தது அப்படின்றத திருப்பி நினைச்சு கவலைப்படுறது நமக்கு இயல்பாயிருச்சு. ஏன்னா நம்ம பெற்றோர்கள் அதான் பண்ணியிருக்காங்க, அவர்களுடைய பெற்றோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அன்னையிலேருந்து இப்படிதான் நடக்குது, அன்னையிலேருந்து இப்படி பண்ண. ஸோ இது நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பண்ணணும்னு. அப்போ என்ன ஆயிடுறோம்? நம்ம எண்ணங்கள் நமக்கு ஒரு கூண்டாக மாறிடும், நம்ம ஒரு ஜெயில் கைதி மாதிரி ஆயிடுவோம்.
நம்ம எண்ணங்கள், பாஸ்டுடைய எண்ணங்கள் நம்மளை வந்து ஒரு ஜெயில் கைதியாக மாற்றி நம்மளை வந்து ஒரு கூடாரத்துக்குள்ளே உட்கார வச்சிரும். நம்ம அதை விட்டு வெளியிலையும் வர முடியாது. யாராவது நம்மளை பெயில் அவுட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரு மாதிரி விக்டம் மாதிரி ஆயிடுவோம். லைக் அ விக்டம் ஆஃப் யுவர் பாஸ்ட். பட் யூ டூ ஹாவ் அ சாய்ஸ். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் வெரி பவர்ஃபுல், யூ ஹாவ் அ சாய்ஸ். அப்போ அந்த சாய்ஸ் என்ன? இங்கேயே நான் மாட்டிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை வெளியில வந்துடணுமா? அப்போ சில நேரம் நமக்கு, நம்ம மனிதர்கள் இல்லையா, நமக்கு சில நேரம் கோபம் நிறைய வரும், ஈகோ. அது எப்படி அந்த விஷயத்த மறக்கணும்? எப்படி நம்ம அந்த விஷயத்த மறக்க முடியும்? அந்த விஷயம் தானே நம்ம வாழ்க்கையை புரட்டி போச்சு. அவங்க நம்மளை அப்படி பண்ணவங்க வந்து இன்னைக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே, எப்படி? என்கிட்ட டேரோ கார்டு ரீட் பண்ண வர நிறைய பேர் தான் கேட்பாங்க, எப்படி அவங்க அப்படி இருக்க முடியும்? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களால எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவ்வளோ ஈஸியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ திருப்பி ஒரு ட்ரிகர், திருப்பி நமக்கு கோபம், ஆக்ரோஷம், வலி, ஒரு ஹர்ட், ஒரு ஸோ சில நேரத்துல தப்பா நம்ம யார்கிட்டயாவது டிபெண்ட் ஆயிடுவோம், நெகட்டிவ் ஆயிடுவோம். எஸ், நிறைய நேரத்துல நெகட்டிவ் ஆயிடுவோம். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, என்னை சுத்தி எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல வந்துருது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் டு டூ, இந்த அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில நீங்க முதல்ல செய்ய வேண்டியது லெட் கோ. நீங்க ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க லெட் கோ லெட் கோன்னு. என்னால அதை அப்படி நினைச்சு பார்க்கவே முடியல, என்னால அதை விட்டு வெளியிலேயே வர முடியல அப்படின்னும் சொல்றாங்க. நீங்க வெளியில வரணும்னு நினைச்சு வெளியில வராதீங்க. அது நம்மளால முடியாது. வெளியில வரணும், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்காம, நான் வெளியில வந்துட்டா என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சிறப்பா இருக்கும், என் வாழ்க்கையை இன்னும் பெட்டரா என்னால அமைச்சுக்க முடியும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக நீங்க அதை விட்டு வெளியில வருவீங்க. புரியுதா? மேக் இட் ஈஸியர் ஆன் யுவர் செல்ஃப். ஏன்னா ப்ராபப்ளி இப்போ நீங்க ஒரு நேச்சர்ல இருக்கீங்கல்ல, அது உங்க கேரக்டரா இல்லாமையே இருக்கலாங்க. இட் நீடன்ட் பி யுவர் கேரக்டர் அட் ஆல். நீங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு பர்சனாலிட்டியா இருக்கலாம். பட் நீங்க என்ன பண்றீங்க? மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க, எந்த பக்கமும் போக முடியாம மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. உங்களுக்கான மூன் கார்டு, நத்திங் இஸ் yet set in stone. பார்த்தீங்களா? நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க இது பிரச்சனை அது பிரச்சனை, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு. இட் இஸ் ஆல் யுவர் இமோஷன். நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி அப்படி அப்படி இப்படின்னு. இன்னும் ஒண்ணுமே செதுக்கப்படலை. இன்ஃபேக்ட் நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ப்ராபப்ளி உங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போதான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம பல கவலைகளை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நியூ மூன் இன் லியோ எவ்வளோ அழகா வந்திருக்கு. கான்ஃபிடென்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். நீ எப்போ கான்ஃபிடென்ட்டா இருக்கியோ, சரி பாத்துடலாம்டா, என்ன ஆயிடும், என்னை மீறி என்ன ஆகும் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மோர் பவர் டு யூ அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய அப்படின்றதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சாலும் இல்ல எனக்கு அது தெரியும். அப்போ அது தெரியுதுன்னா அதுக்கு எப்படி உங்களை மாத்திக்கிட்டா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். புரியுதா? ஏதோ ஒரு இடத்துல வந்து தேர் இஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஒன்னா என்ன வேணும்னே தெரியல, இல்ல என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு எப்படி நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கணும், அது எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா நான் எப்படி அந்த சக்சஸ் அச்சீவ் பண்ணணும், அந்த பாதை தெரியலையா இருக்கும். இல்லைன்னா நீ வா நான் பாத்துக்கிறேன் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்களை யாரோ அழகா கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் எங்கேயோ நடுவுலயே விட்டுட்டாங்க. வா நம்ம சேர்ந்து பண்ணலாம், நம்மளால முடியும், நம்ம ஜெயிக்கலாம், என்னமோலாம் எல்லாம் இந்த டிராமா பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உங்களை எங்கேயோ விட்டுட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? யூ ஆர் ஃபீலிங் டிஸ்ட்ராக்டட். இது பண்ணலாமா வேண்டாமா, நம்ம இதை பண்ணா திருப்பி யாராவது நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுவாங்களா. இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் சொல்றேன், கோல்ஸ் மட்டும் நான் சொல்லலை, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே சொல்றேன், எந்த விஷயமாவும் இருக்கலாம். நீ என்ன நம்பு, வாழ்நாள் முழுக்க நான் இருக்கேன் அப்படின்வாங்க. எங்க 10 நாள் கூட அந்த உறவு தாங்கி இருக்காது, நம்மளை விட்டு போயிருப்பாங்க. ஸோ உடனே என்ன இப்படி ஏன் பண்ணாங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ எது உங்களுக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரம் அப்படின்றத நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
ஐ திங்க் லைஃப் வில் பி மச் மச் பெட்டர். அது என்னன்னா, நீங்க 100% குடுக்குறனால உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே 100% குடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அங்கதான் மாட்டிக்கிறீங்க. கரெக்டா நான் சொல்றது? கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கோம். அவங்க கேட்கறதுக்கு மேல நம்ம எடுத்து குடுக்குறோம். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஏன் இப்படி பண்றாங்க? லிசன், இட்ஸ் டைம் ஃபார் அ கம்ப்ளீட் மேக் ஓவர். சில நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து நமக்கே நம்ம விஷயங்கள் பிடிக்கலன்னா எல்லாத்தையும் மாத்திரம்ல, வீட்டில் திடீர்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம், போயிட்டு ஒரு ஹேர் கட் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மாற்றுவோம். இல்லை கோயிலுக்கு போயிட்டு நல்லா உட்காந்துட்டு இன்னையிலேருந்து பாடுறா அப்படின்னு வருவோம்ல. ஃபர்ம் டெசிஷன் எடுக்க வேண்டிய மாதம் செப்டம்பர் மாதம். நல்லா ஃபர்மாக ஒரு டெசிஷன் எடுங்க. நீங்கள் என்னோட ஜான்வரி, ஃபெப்ரவரி அந்த மந்த் எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்ற செப்டம்பர் ப்ரெடிக்ஷன் போய் பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நான் இந்த வரவேற்பை எதிர்பார்க்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருந்தது, ரொம்ப ரெசனேட் ஆச்சு அப்படின்னு எனக்கு பர்சனலாக கூட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இட் இஸ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நான் போதும், மற்றவர்களை பற்றி நிறைய ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இப்போது உங்களுடைய மேக்கப் கிட்ட வந்து ரெடி பண்ணணும். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷங்களை தட்டி எழுப்பிட்டு யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். யார் மேலேயும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே, யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாதம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் தான். உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கு, அடிச்சு சூப்பராக பண்ணுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஏஞ்சல் கார்டு பாருங்க. நோ நீட் டு வரி. கவலைப்படாத. எதுக்கு கவலைப்படுற? நான் உன்னோட இருக்கேன். உங்களுடைய ஸ்பிரிட் டீம், ஸ்பிரிச்சுவல் கைட் உங்களோட தான் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்களேன், எல்லா கார்டும் முடிதான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து அபண்டன்ஸ் கார்டு வருது. ஓகே, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. உங்களுக்கு அபண்டன்ஸும் வரப்போகுது. there's absolutely no need to worry. ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்காக இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலே என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஹாப்பியாக இருங்க. இந்த அமாவாசை ரொம்ப அழகான அமாவாசையாக மாறப்போகுது. இந்த செப்டம்பர் பாபா பிளெஸிங்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட் பிளெஸிங்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மாதமாக அமைய போகுது. நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரீடிங்கில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எஸ், இந்த ரீடிங் உங்களோட ரெசனேட் ஆகும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ வாட் டு டூ. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். பாபா பிளெஸிங்ஸோட இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வரக்கூடிய 2ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜியை கொடுக்க போகுது? உங்களுடைய மேஜிக்கல் பவர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி? ஸோ சொல்லுங்க, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு செட் டு கார்டு ஃப்ளோ வித் லைஃப். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. எவ்வளோ அற்புதமான கார்டு தெரியுமா? அதாவது நீ உன் வாழ்க்கைய வந்து இப்படி சொல்லவா, உங்க வாழ்க்கையில உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் உங்க வாழ்க்கை இப்படிதான் அப்படின்ற அக்செப்டன்ஸ் உங்களுக்கு கம்மி. இதுதான் என் வாழ்க்கை, இதை இப்படிதான் நான் ரன் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ், அந்த ஒத்துக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஆனா நீங்க மத்தவங்க இப்படிதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு தயாரா இருக்கீங்க. சரி, அவங்க எப்படி இருந்தா என்ன, நான் அவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு போறேன். ஹலோ, நீங்க அதை விட சூப்பரா இருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. உங்க கைகள், இந்த 2 கைகள்ல தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அப்படியே இது என் கண்ட்ரோல்ல இல்ல, என்னை விட என் வாழ்க்கையை மற்றவங்க நல்லா வாழ்வாங்கன்னு எடுத்துட்டு போய் நம்பி யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உங்களுடைய எனர்ஜிலாம் எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணி கடைசியில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லாமல் போயிடுச்சு. எப்போ நம்மளுடைய விஷயம் நம்ம கிட்ட இருக்கோ அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா அதோடைய மகிமை நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியணும்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது வாழ்க்கை வந்து ஒரு பயணம். இது எல்லாருமே ஒரு பாட்டில் வந்திருக்கும், ஒரு படத்தில் வந்திருக்கும், படிச்சிருப்போம், யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த பயணத்தில் நம்ம தான் ஹீரோயினாக இருக்கணும். அதில் வேற யாரோ ஒருத்தங்க ஹீரோயினாக இருக்கும் பொழுது நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே இல்லாமல் போயிடும். அங்கே வந்து நம்மளுடைய கேரக்டர் அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது நம்மளோட வாழ்க்கை இல்லையா?
நம்ம தானே வாழணும், அதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். முதல்ல உங்க கண்ட்ரோல் வந்து உங்க வாழ்க்கையோட சாவி உங்ககிட்ட இருக்கணுங்க, மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. நீங்க அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோ வித் லைஃப். நீங்க அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா, சரி எதுனா இருந்தாலும் சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயுமே தேங்க மாட்டீங்க. there will be no stagnation. ஏன்னா அப்படி நம்ம நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல அப்படி பயந்து நின்னுட்டா அதுதான் நெகட்டிவிட்டி. அதுதான் உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம், என் கூட சேர்ந்து ஓடினவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, நான் தான் இங்க மாட்டிட்டு தனியா நின்றுகிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த எண்ணம் வரும். நம்ம கம்பேர் பண்ணுவோம். சும்மா நம்ம சொல்லக்கூடாது, நம்ம யாரையும் கம்பேர் பண்றது இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஏக்கமா பார்த்தேன், அதெல்லாம் கிடையாது. நமக்கு தோணும், பாரு நான் எவ்வளோ பண்றேன், எனக்கு மட்டும் அந்த சக்சஸ் ஏன் கிடைக்கல. ஏன்னா நம்ம இங்க நின்றுட்டோம், ஓடி வந்தோம் தான், ஆனா இங்க நின்றுட்டோம். நின்று ஒரு செகண்ட் என்னால் முடியல, எனக்கு தெரியல, மற்றவங்க ஓடிட்டாங்க, நம்மளுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மேலே திணிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு ரன், யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். சரண்டர். எனக்கு தெரியாது, நான் ஓடுறேன், எனக்கு இப்போ ஓடணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஓடுறேன். ஆனால் இந்த ஓட்டம் எனக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருங்க. we are after all here to learn. அண்ட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு தான் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுப்பாங்க, நிறைய அந்த வைப் இல்லை, அந்த பண்ண முடியுன்ற வைபை அவங்க தான் கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளை புறக்கணிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக ஒரு கதவை திறக்கும். அது நமக்குள்ளே இருக்கணும், அது நம்மளை தட்டி எழுப்பும், அது நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ எவ்வளோ பெரிய புயல், இடி, மின்னல் எது வந்தாலும் சரி, அதை தாண்டி நம்ம வெளியில் வருவோம். ஃப்ளோ வித் லைஃபுங்க. உங்களுக்கு இருக்கிற உயிர் ரொம்ப 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 ப்ரெஷியஸ். எவ்வளோ பேர் அந்த உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம். இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கணும். அவங்க என்ன இப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற அந்த டோன்ட் கிவ் பவர் டு அதர்ஸ். அண்ட் என்னை விட என் வாழ்க்கையை நீ நல்லா தீர்மானிக்கிற அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் யார்கிட்ட அப்படி இருக்கீங்களோ தே வில் மிஸ்யூஸ் யூ. அண்ட் ஆல்சோ கெரியர் வைஸ் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இங்கே பாருங்களேன், நியூ மூன் அண்ட் லிப்ரா, அமாவாசை, நியூ மூன் அண்ட் லிப்ரா, செம ஒரு ரொமான்டிக் சைக்கிள். உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை கவனிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாமே இன்னைக்கு பயங்கரமாக இருக்கே. நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்குறேங்க உங்கள் கார்ட்ஸில். ஏன் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்க்குறேன். நியூ மூன் இன் லிப்ரா, ஃபுல் மூன் இன் கேன்சர். எப்படி அது? ஏன்னா இங்கே வந்து நான் உங்ககிட்ட கடைசியில் சொன்னது உறவுகள் பற்றி தான், அப்புறமா தான் கெரியராக கூட இருக்கலாம், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்கிறேன். நிறைய ஃபீல் பண்ணுறீங்களா? என் வாழ்க்கையில் இருந்த உறவுகள், இருக்கக்கூடிய உறவுகள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா நான் இன்னும் வாழ்க்கையில் நிறையா சாதிச்சிருப்பேன், இன்னும் என்னால் மேம்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இந்த கார்டு ஆக்சுவலி ஏதாவது ஒரு கோர்ட் கேஸை கூட குறிக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பட் மற்றபடி எல்லா உறவுகளிலையும் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த செப்டம்பர் அண்ட் இந்த அமாவாசை முடிகிற வரைக்கும். ஒருத்தவங்களுடைய முகத்தை வச்சு அவங்க யார் அப்படின்றத டிசைட் பண்ணிடாதீங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் அப்பியரன்ஸ். ஓகே, பழக பழக தான் நிறைய பேரை பற்றி தெரியும். பார்த்தோன்னா அழகாக இருப்பாங்க, பார்த்தோன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க மாதிரி தெரியும். பட் பேச பேச பழக பழக தான் அவங்க யாருன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. சில நேரத்தில் இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் நெகோசியேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் இந்த உறவுக்கு எவ்வளவோ கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே இதை எப்படி மேம்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் லிசன், நீங்கள் திருப்பி உங்கள் உறவை புதுப்பிக்கலாம். அதுக்கான நேரம் தான் இந்த அமாவாசை. அண்ட் ஆல்சோ ஃபுல் மூன் அண்ட் கேன்சர். ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். பட் நிறைய ஸ்பிரிச்சுவல் பாதையை நீங்கள் கடைப்பிடிக்கணும். கொஞ்சம் மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு
உங்கள் வாழ்க்கையை ரெவ்யூ பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு மந்த் ஆன் மந்த் ரெவ்யூ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்களே ரெவ்யூ பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான். ஒரே மாதிரி தேக்கத்திலேயே இருக்கீங்களா, இல்லை வேறு வேறு விஷயங்கள் யோசிக்கிறீங்களா அந்த மாதிரி, அண்ட் யாரும் உங்களை நெருங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த நேரத்தில், அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க. கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ வெரி ஃபேவரபிள் டைம், பிகாஸ் ஏற்கனவே வேறு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு உங்கள் கான்சென்ட்ரேஷன் தேவை. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஐ திங்க் லாட் ஆஃப் ஹாப்பி திங்ஸ் ஆர் கோயிங் டு கம் யுவர் வே. புதுசாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகுது. உறவுகள் சார்ந்து புதுசாக உங்களை யாராவது சந்திக்க வரலாம், இல்லை பழைய லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்க்கலாம், சந்திக்கலாம். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். கம்யூனிகேட் கிளியர்லி. ஒரு உறவுக்கு என்ன தேவை, சரியா நம்ம பேசுறது, இதுதான் வேணும், இது வேண்டாம் இந்த உறவில் அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் த கார்ட்ஸ் நோ அஸ் பெட்டர். இல்லை, கார்ட்ஸுக்கு வந்து எல்லாமே தெரியும், நம்ம வைப் என்னன்றது தெளிவாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான மெசேஜ் தான் உங்களுக்கு வருது. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், இது தேவையா, இந்த உறவு தேவையா தேவையில்லையா, எங்கே தப்பு நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், எப்படி டீல் பண்ணலாம், எல்லாத்தையுமே உங்களுடைய ஸ்பிரிட் கைட், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களை விட்டு பிரிந்தவர்கள், இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் இல்லாதவர்கள், லாஸ்ட் சோல்ஸ், இவங்க எல்லாமே வந்து உங்கள் கூடயே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களை கைட் பண்ணுவாங்க. பட் யூ ஹவ் டு பிலீவ் தட் தே ஆர் அரவுண்ட் யூ. போதும், அந்த நம்பிக்கை போதும். வாயை திறந்து கேளுங்க, எல்லாமே ரொம்ப அழகாக மாறும். ஸோ இது ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மெசேஜை, இந்த ரீடிங்கை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணாதான் இது உங்களோட கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். ஸோ ஷேர் இட் அண்ட் ஃபாலோ மை பேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.